இந்த 18ஆம் கால்வாய் திட்டம் அப்படிங்கிறது தேனி மாவட்டத்தில் வறண்ட பகுதிகளோட தலையெழுத்தை மாற்றுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். நிலத்தடி நீரை பெருக்கி முல்லை பெரியாற்றிலிருந்து உபரியாக வெளியேறக்கூடிய தண்ணியை வறட்சி பாதிக்கப்பட்ட பக்கத்துக்கெல்லாம் திருப்பி விட்டு விவசாயத்தை மேம்படுத்தணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம். கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய தண்ணி பஞ்சத்தை போக்கணும், கால்நடைகளுக்கு நீர் ஆதாரத்தை உறுதிப்படுத்தணும், சுற்றுச்சூழல் சமநிலையை மேம்படுத்தணும் அப்படின்னு மேற்கு தொடர்ச்சி மலையுடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கண்மாய்கள்லாம் நிரப்பணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம். ஆனால் இன்னைக்கு இந்த 18ஆம் கால்வாயை போய் பார்த்தோம் அப்படின்னா கண்ணில் ரத்த கண்ணீர் வருதுங்க. அதில் கட்டிடங்கள் பூரா உடஞ்சி கிடக்கு. எங்கே பார்த்தாலும் கழிவுகளும் குப்பைகளுமா பெருகி கிடக்கு. பாலங்கள் பூரா உடஞ்சி கிடக்கு. டாஸ்மாக்ல இருந்து உடஞ்ச பாட்டில்களை கொண்டு போய் அங்கே கொட்டி அதையெல்லாம் தீ வச்சு எரிக்கிறாங்க. இதை விட பெரிய கொடுமை என்ன அப்படின்னா, கோழி கழிவுகளை கொண்டு போய் கொட்டி அந்த இடத்தவே ரொம்ப கெட்ட வாசனை அடிக்கிற மாதிரி மாற்றிருக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் குடிமராமத்து பணி செஞ்சிருந்தா இந்த சீமக்கரை விளம்பரமும் புதர் வளர்ந்து கடைமடை வரைக்கும் தண்ணி போறத தடுத்திருக்காது. அக்டோபர் 2025 கம்பத்துக்குள்ள இந்த 18ஆம் கால்வாயோட கரை உடைஞ்சு பெரிய வெள்ளப்பெருக்கே ஏற்பட்டுச்சு. அதில் நிறைய வீடுகள் இடிஞ்சு போச்சு. இதுக்கு காரணம் என்ன? அந்த கரைகளை பலப்படுத்துறதுக்கு மரங்களை நடலை, அதை பராமரிக்கலை. இதுக்கு காரணம் யாரு? அரசு அதிகாரிகளும் இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் தான் பொறுப்பு. வெள்ளம் வந்தப்போ கூட ஆளா ஓடி வந்து நின்றது நம்ம ஜெகநாத் மிஸ்ரா மட்டும்தான். அது மட்டும் இல்லை, அவர் போகிற இடங்கள்ல எல்லாம் பேசுகிற ஒரே வார்த்தை, நீர்நிலைகளை பாதுகாக்கணும், நீர்நிலைகளை எல்லாம் மீட்கணும், நீர் வளத்தை பெருக்கணும், விவசாயத்தை பெருக்கணும், தண்ணிக்காக ஒரு பெரிய புரட்சியே பண்ணணும் அப்படிங்கிறார். 18ஆம் கால்வாய் திட்டத்தோட பயணம் கேலி கூத்தா இருக்கு. பழைய டயரு, உடஞ்ச பாட்டிலு இதெல்லாம் கொண்டு போய் கொட்டி மலை மாதிரி குமிச்சு வச்சிருக்கிறாங்க. இதுக்கடையில் இந்த கோழி இறைச்சியோட மிச்சங்களை கொட்டி நிறைய நோய் பரவுறதுக்கு இதுதான் முக்கிய காரணமாக இருக்கு. பல இடத்துல காங்கிரீட் பூரா உடஞ்சி கம்பி வெளியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த 18ஆம் கால்வாய் திட்டத்தோட முக்கிய நோக்கமே நிலத்தடி நீரை உயர்த்தணும் அப்படின்னு. ஆனால் இதுக்கு மாறா பல இடங்களில் 18ஆம் கால்வாய் 8லேருந்து 10 அடி உயரம் மட்டும்தான் இருக்கு. ஒரு தடவை நீங்கள் போய் பாருங்க. ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி இந்த 18ஆம் கால்வாயை போய் பார்த்துட்டு நீங்கள் ஓட்டு போடுங்க. இந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்னா மக்களை பற்றியும் மண்ணை பற்றியும் நல்லா புரிஞ்சுக்கிட்ட நம்மளுடைய மக்கள் நேசர் PLA ஜெகநாத் மிஸ்ராவால் மட்டும்தான் முடியும். இந்த முறையை ஓட்டு PLA ஜெகநாத் மிஸ்ராவுக்கு தான். நம்ம ஊர் நல்லா இருக்கணும்னு நினச்சா எல்லாரும் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க.